இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ல நான் ஈன் ஃபார்ம் பண்ணேன் இல்லையா? இதுல ரெண்டு விதமான ப்ராடக்ட்ஸை நம்மளால கொண்டு வர முடியும். இது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி யாருக்கு அதிகம் யார் கம்மி அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இதுல கேட்கப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன். இது வேணாம், கொஞ்சம் பெருசாக எடுத்துப்போம். ஐ மீன் இதுல கொடுக்க முடியாது, ஆக்சுவலி ப்ரொபைல கொடுக்க முடியாது, பியூட்டேன் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சிஎல் இருக்கா? சிஎல் இருக்க அந்த கார்பன் என்னன்னா ஆல்பா கார்பன். அதுக்கு அடுத்த கார்பன் பீட்டா, இங்க ஒன்று இருக்கு பீட்டா டேஷ், ரெண்டு பீட்டா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணலாம்? எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு கேஓஹெச் எடுக்கணும். என்ன கேஓஹெச்? ஆல்கஹாலிக்கா அக்வஸா? மைக் ஆன் பண்ணி டக்குன்னு சொல்லிட்டு மியூட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹாலிக்கா அக்வஸா? ஆல்கஹாலிக்கா அக்வஸா? ஆல்கஹாலிக் சார். சூப்பர். அப்போ இங்க கண்டிஷன் ஆல்கஹாலிக் எடுத்திருக்கேன். ஒருவேளை அக்வஸா இருந்தா ப்ராடக்ட் வில் பி திஸ் ஒன். நேரக்டா ஆல்பா கார்பன் அடிச்சு அதை வெளியே தோத்துற நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஆனா நான் எடுத்திருக்கிறது என்னன்னா ஆல்கஹாலிக். அப்ப சார்ஜ் செப்பரேஷன் பண்ணுங்க. சார்ஜை செப்பரேட் பண்ணுங்க. மைனஸ் பிளஸ். இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும், ஒன்ன மென்ஷன் பண்றேன். இங்கேயே மூணு ஹைட்ரஜன் இருக்கு, ஒன்னு மட்டும் தான் எடுக்க போறோம், ஒன்ன மென்ஷன் பண்ணுவோம். இந்த மைனஸ் சார்ஜ் போயிட்டு முதல்ல இவனை தூக்குறான்னு வச்சுக்கோ. அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? உள்ள குதிக்கும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? உள்ள குதிக்கும். குதிக்கும் போது சிஎல்ங்கிறது வெளியே தெரிச்சிருவான். இவன் குதிக்கும் போது சிஎல்ங்கிறது வெளியே தெரிச்சிருவான். எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு போவான். சாரி, இங்க ஓகே. அப்ப ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் கால்டு பீட்டா டேஷ். பீட்டா டேஷ் ப்ராடக்ட் வந்து ஓகே. அதுவே இந்த இடத்துல பீட்டால எடுத்தான் அப்படின்னா இங்கே எடுத்தா இவன் உள்ள வருவானா வெளியே போவானா? அப்ப ப்ராடக்ட் வந்து இவன் கிடைச்சிருக்கும். ரெண்டு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். ஒன்னு டூ பியூட்டின், இன்னொன்னு ஒன் பியூட்டின். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு விஷயம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. செயிட்ஸப் ரூல் அது பொறுமையா பார்ப்போம். செயிட்ஸப் ரூல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூஷன் எப்போ டபுள் பாண்டை சுத்தி இருக்கும் மோர் ஸ்டேபிள். இப்போ இந்த டபுள் பாண்டை சுத்தி இங்க ஒரு சப்ஸ்டியூஷன், இங்க ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்கு. இப்போ இந்த டபுள் பாண்டை சுத்தி இங்க ஒரு சப்ஸ்டியூஷன் தான் இருக்கு, இந்த பக்கத்து யாருமே கிடையாது. அப்போ டபுள் பாண்ட் வந்து மோர் சப்ஸ்டியூட்டட் டபுள் பாண்ட் தான் அவன் மேஜர். இவன் எம்ஜே மைக்கேல் ஜாக்சன் மோர். இவன் மும்பை இந்தியன்ஸ் இவன் கம்மி. இவன் கிட்டத்தட்ட 70%க்கு மேல ப்ராடக்ட் இருக்கும், இவன் 30% விட கம்மியா தான் ப்ராடக்ட் இருக்கும் அப்ராக்சிமேட்லி. அவ்வளவுதான் விஷயம். இதை மட்டும் நோட் பண்ணிக்க. இது ஒரு சூப்பரான விஷயம். ரெண்டு விதமான ப்ராடக்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன் கொடுக்கலாம், மோர் தென் டூலாம் கொடுக்கலாம். பட் எது மோர் சப்ஸ்டியூட்டடா, எந்த டபுள் பாண்ட் சுத்தி ரொம்ப சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ, லைக் இந்த மாதிரி இருக்க டபுள் பாண்ட் மோர் ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டியூஷன் குறைச்சிக்கோ, இவன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்டியூஷன் குறைங்க, இவன். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே குறைச்சிக்கிட்டே போவீங்க கொஞ்சம் கொஞ்சமா. சிஸ் டிரான்ஸ், இது சிஸ் டிரான்ஸ்ல மாறும், இது கொஞ்சம் மாறும், இது கொஞ்சம் பாத்துங்க. இது ஓகேனா ஓகே தான். அடுத்து பாத்தீங்கன்னா இவன். அடுத்து பாத்தீங்கன்னா இவன். So, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெபிலிட்டி வேரி ஆகும். இது செயிட்ஸப் ரூலை பொறுத்த வரைக்கும். செயிட்ஸப் செயிட்ஸப் செயிட்ஸெஃப் செயிட்ஸப் ரூல். ஓகே. இது வந்து 2018 நீட்ல கேட்டிருந்தான். 18 20 தெரியல, 18 தான் நினைக்கிறேன். 18 கிடையாது, 18 டூ ஓல்டு. 18 20 தான் இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 20ல இருக்கும். ஹாலோல்கின் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தான். ஸோ இது உங்களுக்கு 12th சாப்டர்ல உண்டு. ஸோ இதோட நம்ம எலிமினேஷன் ஓவர் பண்ணிக்குவோம். அடுத்து போயிருவோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்பயுமே கதை தான்டா. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்பயுமே கதை தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுனா ஜாலியா இருக்கும். ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாரு. அல்கீன்ஸ் இந்த கிளாஸ் ரிசம்பிள் ஆல்கேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி எக்ஸப்ட் இந்த டைப் ஆஃப் ஐசோமர்சம் அண்ட் டிஃபரன்ஸ் இந்த போலார் நேச்சர். அப்போ சில விஷயம் மாறுறான் அப்படிங்கிற ஐசோமர்ஸ் அடுத்து வந்து போலார் நேச்சர் அப்படின்னு சொல்றான். இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மெம்பர் ஆர் கேஸ் வழக்கம் போல சின்ன சைஸ் அந்த கேஸ். The next 14 are liquid and the higher one are solid. Ether is a colorless gas with a faint sweet smell. பொதுவா கலர் கொடுக்க ஸ்மெல் எதுவும் கொடுக்க மாட்டான். ஆனா ஈத்தீன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஃபைண்ட் ஸ்வீட் ஸ்மெல் கொடுக்கும். ஒரு ஸ்வீட் ஸ்மெல் யார் கொடுப்பானா? ஈத்தீன் கொடுப்பான். சரி. ஆல் அதர் அல்கீன் ஆர் கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ். அப்ப இந்த இடத்துல வைக்கிறான் செக், நமக்கு சூப்பரா வைக்கிறான். என்ன அப்படின்னா
பொதுவா ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து சாச்சுரேட்டடா இருக்கும்போது எந்த ஸ்மெல்லும் பெருசா கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது சில செல் ஸ்மெல்லு கொடுப்பான். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஈத்தீன். ஈத்தீன் வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஸ்மெல் கொடுக்குறான், ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற அல்கீன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடர்லெஸ்ஸா இருக்கான். Insoluble in water, but fairly soluble in non-polar solvent like a benzene, petroleum, ether. இது எல்லாத்துலயுமே ஏன்னா இவனும் நான் போலார் மாலிக்யூல், ஆர்கானிக் மாலிக்யூல், அதனால ஆர்கானிக் சால்வெண்ட்ல ஈஸியா கிடைக்கும். இன்க்ரீசிங் இன் த சைஸ் தட் இஸ் வெரி சிஹெச், ஐ மீன் சிஹெச் எவ்ரி சிஹெச் டு ஆட் ஆக உங்களுக்கு சைஸ் பெருசாகிட்டே போகும், மாஸ் கூடிக்கிட்டே போகும், பாயிலிங் பாயிண்ட் கூடிக்கிட்டே போகும். பை 20 to 30 Kelvin, like alkane straight chain alkenes have a higher boiling point than ஐசோமரிக் பிரான்ச்டு செயின் காம்பவுண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஐசோமரிக் பிரான்ச் அதிகமான சர்ஃபேஸ் ஏரியா குறையும், ஸோ பாயிலிங் பாயிண்ட் சேஞ்ச் ஆகும்னு சொன்னோமா, அது அப்படியே இருக்கு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நீரின்றி அமையாது உலகு. இதுல செம்மையான ஆக்ஷன் பிளாக். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய ரியாக்ஷன் இருக்கும், ஆனா எல்லாமே சிம்பிளா இருக்கும். இங்க நீ படிக்கிறது கடைசி வரைக்கும் 12th முடிக்கிற வரைக்கும் யூஸ் ஆகும். Alkenes are the rich source of loosely held pi electrons. That's why rich in சொல்றது ஈஸி எலக்ட்ரானை கொடுப்பான். Due to which they show addition reactions in which the electrophiles add on the carbon-carbon double bond form the addition product. Some regards also add by free radical mechanism. There are cases when, under the special condition, alkene also undergo free radical substitution reaction, oxidation and ozonolysis reaction. அப்படியே எக்கச்சக்கமா கீழே என்னென்ன படிக்க போறியோ அதெல்லாம் மேலே கொடுத்துருக்கான். அதுதான் கீழே படிக்க போறல, அப்புறம் இதுக்கு மேலே படிக்கணும். இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து இந்த புக்கை அவ்வளோ பெருசு கொடுக்கணும். புக்கு அப்படியே சுருக்கிட்டா குழந்தைங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டான். இல்ல இங்க ஒரு ஃபன் இருக்குங்க, இங்க என்ன கொடுத்துருக்கான், அடிஷன் ஆஃப் டை. அடிஷன் ஆஃப் டைஹைட்ரஜன் எப்படி பண்ண நமக்கு தெரியும், பட் திருப்பி கொடுத்துருக்கான், திருப்பி பார்ப்போம். இது அங்க இருக்கு, அந்த இதை மட்டும் கொடுத்தா போதுமே. எதுக்கு இத்தனை லைனு, அப்ப புக்கு பெருசா தானே இருக்கு, வருத்தமா இருக்குல்ல மனசுக்கு. அல்கீன்ஸ் ஆட் அப் ஒன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் in the presence of finely divided nickel palladium platinum form alkane. சிம்பிளான விஷயம். டபுள் பாண்ட்ல இருந்து சிங்கிள் பாண்ட் வரனாலும் நம்ம இந்த நிக்கல் பல்லேடியம் பிளாட்டினம் யார் வேணா யூஸ் பண்ணலாம். ஹைட்ரஜன் எக்ஸஸா பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் கிடைச்சிரும். ஈன்ல இருந்து யூ காட் அ ஏன். இதான் பாயிண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. நிக்கலுக்கு மட்டும் ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுக்கணும், மத்த எதுக்கும் தேவையில்ல. இது போன கிளாஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் ஹாலஜன். ஹாலஜன் இதுதான் எப்பா தக்காளி வேற லெவல் ஏரியாடா, மார்கோனிக் ஆஃப் ரூல்டா. இதான்டா மார்கோனிக் ஆஃப் ரூல். எப்பா பாப்பா, இது வேற லெவல் ரூல்டா. அப்படியே சொலட்டி போட்டுருவான் நம்மள, அப்படியாப்பட்ட ஒரு ரூல். என்ன சார் பயமுறுத்துறீங்க? ஆமாண்டா, ஆமாண்டா கண்ணுகளா, வேற லெவல்ல இருக்கும்டா. நடத்துறேன் பாரு, இப்ப பாரு, நடத்துறேன் பாரு, தெரிச்சு பறந்து ஓடி எல்லாம் தெரிச்சு. இப்ப பாரு, முதல்ல இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் பாக்குறது பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா டைஹாலஜனை பார்த்துட்டு, ஏன்னா சிம்பிளான விஷயம் டைஹாலஜன், இந்த ஹாலஜனை ஆட் பண்றது. அதுக்கு அடுத்துதான் நம்ம மார்க்கோனிக் ஆஃப் ரூல் வருது. முதல்ல டைஹாலஜன் மட்டும் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். இது ஒரு விசித்திரமான ரியாக்ஷன் மெக்கானிசம் வைஸ், பட் ஒரு நார்மலான ரியாக்ஷன் ரியாக்ஷன் வைஸ். யாருக்கு விசித்திரம் தேவை, யாருக்கு நார்மல் தேவைன்னா என்சிஆர்டி எக்ஸாம் எழுத போற உங்களுக்கு நார்மலான விஷயம் போதும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற குழந்தைங்க நான் சொல்றத தெளிவா பார்த்துக்கோ, மிஸ் பண்ணிடாத. சிம்பிளான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH2 டபுள் பாண்டு CH2. யாரோ ஒருத்தர் வந்து மாநாடு பார்க்க ஓடிட்டான், அந்த வந்துட்டான். இந்த மாதிரி கொடுத்துருக்கான். கண்டிஷன் எது கொடுத்தா CCl4ல கரைச்சிருக்கான். Br2 CCl4ல கரைச்சிருக்கான். இது சால்வெண்ட். Bl2ல லெஸ் போலரா தான் இருப்பான், பட் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அவனை லைட்டா இனிஷியேட் பண்ணும். அதனால இனிஷியேட் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு கார்பன்லயும் ஒரு Br அட்டாச் ஆகும். எனக்கு உடன்பாடு இல்லை இந்த இடத்துல. CCl4 நான் போலார் எப்படி இங்க சார்ஜ் கிரியேட் ஆகும், நம்ம புக்ல கொடுத்துருக்கான், வழி இல்லை, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். Br இப்படிதான் இருக்கும். இது ரியாக்ஷன். இதுவே மெக்கானிசம் மாதிரி போகணும் அப்படின்னா இந்த விஷயத்த கேட்டிருந்தான். எப்படின்னா பாரு, இன்டர்மீடியட் கேள்வி கேட்டிருந்தான் பாரு, போடுற பாரு.
சம்பவம் செய்யும் எல்லாம் ஒரு நாளும் இப்ப பாரு. ஏன்னா அவனா பைய லட்சம் அட்ராக்ட் பண்றான், அவ்வளவு சீக்கிரம் அட்ராக்ட் பண்ண மாட்டான். பட் கண்டிஷன் இந்த ப்ராடக்ட் இப்படிதான் போயாகணும். ரெண்டு பேருக்கு ரெண்டு கார்பன் சொந்தமான பைய லட்சம், ரெண்டு கார்பன் சொந்தமான பைய லட்சம், ஒருத்த மட்டும் எடுத்து ஒருத்தன் கொடுத்துட்டான். அப்ப இவன் டெஃபிஷியண்டா மாறிடுறான். இங்க பாரு, CH2 சிங்கிள் பாண்ட் CH2, இவன் மேல என்ன இருக்குன்னா Br இருக்கு. இவன் மேல பிளஸ் சார்ஜ் வந்துருச்சு. இப்போ இந்த பிளஸ் வந்து யார் நியூட்ரலைஸ் பண்ணணும்? ரெண்டு Br இருந்துச்சு. இவன் அட்டாக் பண்ணும்போது ஒருத்தன் வெளியே போயிட்டான். Br மைனஸ் வெளியே போயிட்டான், மைனஸ் Br மைனஸ் வெளியே போயிட்டான். இப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ண யார் வரணும்னா இந்த Br மைனஸ் வரணும். ஆனா அதுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடக்குது அப்படின்னா, நான் தான் லோன் பேர் வச்சிருக்கேன்ல, நான் தான் லோன் பேர் வச்சிருக்கேன்ல, சும்மாவா? அப்ப இந்த லோன் பேரை ஏன் நீ வாங்க கூடாது? இந்த லோன் பேர் நீ ஏன் வாங்க கூடாது? நீ ஸ்டெபிளைஸ் ஆகும் என்னால அப்படின்னு சொல்லி இந்த லோன் பேரை டொனேட் பண்றான். லோன் பேர் டொனேட் பண்றான். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, CH2 சிங்கிள் பாண்ட் CH2 Br பிளஸ். This is called intermediate. Cyclobromonium, IUM, bromonium, IUM. Chlorine இருந்தா cyclochloronium, cyclobromonium, cyclochloronium எழுதி வச்சுக்கோ. தயவு செய்து குழந்தைகளை எழுதி வச்சுக்கோங்க. cyclochloronium, cyclobromonium. இதுல இருந்து கண்டினியூ பண்றேன். இப்ப அடுத்த Br மைனஸ் வருவான். அட்டாக் பண்ணணும், அட்டாக் பண்ணி உடைக்கணும், அட்டாக் பண்ணி உடைக்கணும். சைக்ளோப்ரோமோனியம், புரோமோனியம் ஐயா. எங்க அட்டாக் பண்ணலாம்? மேல போலான்னு பார்த்தா மேல வந்து கம்ப்ளீட்டா இந்த இடம் அடைச்சிருக்கு. இப்படியும் போக முடியாது, அடைச்சிருக்கு. அப்ப மேல் வழியா கீழே போக, மேல வழியா போக முடியாது, மேல் வழி போக முடியாது. அப்ப கீழ் வழியா போறான். கீழே பாக்குறா, ஃப்ரீயா இருக்கு, ரெண்டு கார்பனும் ஃப்ரீயா இருக்கு. சோ இந்த ரெண்டு சிம்மட்ரிக்கலா இருக்கு, பல்கி குரூப் எதுவுமே பக்கத்துல இல்ல. அப்ப ஏதாவது ஒண்ணு போய் இப்படி அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணும்போது கார்பன் வேலன்ஸ் 4 தான் இருக்கணும். இங்க இருக்க பாண்ட் எலக்ட்ரான் அப்படியே Br வாங்கிட்டு ஓப்பன் ஆயிடுறான். இவன் அட்டாக் பண்ணும்போது அவன் ஓப்பன் ஆயிடுறான். அப்ப என்ன கிடைக்குதுன்னா, CH2 Br, ஒரு வண்டு வந்து மல்லாக்க விழுந்துருச்சு, ஏந்திரி கஷ்டப்படுது. நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அதை தடுத்து நிப்பாரு. ஓகே, Br அடுத்து CH2 Br. இது ஆக்சுவலி ஆன்டி அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு நீங்க வந்து நார்மலா என்சிஆர்டி எக்ஸாம் எழுதும் போது இப்படி எழுதுனா போதும். Br CH2 Brன்னு எழுதினாலே போதும் என்சிஆர்டி எக்ஸாம்க்கு. பட் காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஃபாலோ திஸ் ரூல். அண்ட் திஸ் இன்டர்மீடியட் சைக்ளோக்ளோரோனியம் ஆர் சைக்ளோப்ரோமோனியம் என்ன எடுக்கிறோமோ அது இன்வால்வ் ஆகும். ஸோ சிம்பிளா நம்ம ஆட் பண்றோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்து போலாமா? நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் அடுத்து கொண்டு போயிடுவேன். மாட்ட மாட்டேங்குது. இதுல இருந்து இப்போ அந்த ஃபோர் ஸ்பூன்ல சாப்பிட்டு ட்ரை பண்றேன், மாட்ட மாட்டேங்குது. இல்லையா? சொல்லிட்டீங்களா? ம். அப்போ மெசேஜ் போட்டு. எஸ், தேங்க்யூ நிதின். மாத்த போறேன், எழுதலைன்னா எழுதுன்னு சொல்லிருங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து போவோம். இப்போ முக்கியமான சம்பவத்தை பார்க்க போறீங்க. யாரும் பயப்படாதீங்க, ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். என்ன மார்க்கோனிக் ஆஃப், மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அப்படிப்பட்ட ஒரு அடிஷன்டா. எப்போ வருது அப்படின்னா, இங்க பாரு வருஷத்தை பாரு. நம்ம ஊர்ல வந்து நம்ம என்ன பண்ண, வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடிட்டு இருந்தோம் அப்பெல்லாம். அப்பெல்லாம் சுதந்திரம் என்ன சொல்றது, பல பிரெஞ்சு அது இதுன்னு எக்கச்சக்கமா வந்துருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருந்தேன். நமக்கு போராடுறது ரொம்ப கஷ்டம். நம்மளையும் கண்டுபிடிப்பு இருந்துச்சு, பட் போராடுறது, அவங்க வரி அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றையும் அவங்கள கொண்டு போறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்ல கண்டுபிடிச்சிருக்கான். ரஷ்யன் கெமிஸ்ட் மேட் ஏ ஜெனரலைசேஷன் இன் 1869 ஆஃப்டர் ஸ்டடிங் சச் ரியாக்ஷன் இன் த டீடைல். இந்த வண்டு இவ்வளவு பெரிய கிண்ணியை தள்ளி விட்டுச்சு, அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு இந்த வண்டுக்கு. ஓகே,
இப்போ அது மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காரு. எப்போ? 1869. நீங்க எப்போ படிக்கிறீங்க? 2025. அப்போ கண்டுபிடிப்புகள் எப்பயுமே உயிரோடையே இருக்கும். இதுக்கு அடுத்து இன்னும் 100 வருஷம் போனாலும் இந்த கான்செப்ட் டிராவல் ஆகும். என்ன, இதை விட பெட்டரா ஒரு கான்செப்டை நீ கண்டுபிடிச்சுன்னா இங்க ஒரு பெரிய பிளாக் உருவாக்கி அதுல இருந்து நீ உன் பேர் டிராவல் ஆயிட்டு இருக்கும். இந்தியன்ஸ் பேர் வந்து அதிகமா புத்தகத்துல இப்போதைக்கு இல்ல. ஏன்னா 70 வருஷமா தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுலயும் இப்போதான் வந்து ரொம்ப அதிகமா வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஹையர் ஸ்டடிஸ் போயிருக்கு, நிறைய ரிசர்ச்சர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. குறிப்பா இந்தியாவில் இருக்காங்க. அப்ப அடுத்த இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல நிறைய புக்ல இந்தியன் சயின்டிஸ்டோட பேர் இருக்கும். குறிப்பா உங்களோட பேர் நிறைய இருக்கும். அதனால என்ன பண்றீங்கன்னா, நீ கொஞ்சம் ஒரு விஷயம் படிச்சு மக்கப் பண்ணி எழுதுறதை விட அதுல என்னதான் அடுத்து ஏதாவது பண்ண முடியுமா, ஒரு ஒரு ஐடியாவோட காலேஜ் போ. இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட காலேஜ் போ. சோ அடுத்து போவோம். இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல் எப்படி நடக்கும்? நான் ஜென்ரலா உங்களுக்கு ஒரு அடிஷன் ரியாக்ஷன் சொல்லி தரேன். அந்த அடிஷன் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு அது எப்படி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் எப்படி அப்ளை ஆகும், எப்படி மார்க்கோனிக் ஆஃப் ரூல்னா என்ன அப்படி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சைட்ஸ் ஆஃப் ரூல்னு ஒன்று சொன்னேன். சைட்ஸ் ஆஃப் ரூல் என்னன்னா, மோர் சப்ஸ்டிடியூட் டபுள் பாண்ட் மோர் ஸ்டேபிள். அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்கான். அது ஹைப்பர் கான்ஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ள வரும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணா, அந்த டபுள் பாண்ட், ஒரு நிமிஷம், ஒரு வண்டு வந்து போராடிக்கிட்டு இருக்கு, தலைகீழ விழுந்துருச்சு. அது மேல இருந்தும் கீழே விழுந்துருச்சு. நான் அப்புறமா தூக்கி போட்டுட்டேன், விடுங்க. சரி, பொதுவா அடிஷன் ரியாக்ஷன் என்ன? இன்னும் எவ்வளவு இருக்கு? 2 நிமிஷம் இருக்கா இருக்கு. ஒரு நிமிஷம் மட்டும் பார்ப்போம், முடிச்சுக்கலாம். எவ்வளவு பேர் இருக்கான்? 8 பேர் இருந்தா குறைஞ்சிட்டான். ஸோ அடுத்த கிளாஸ் இதை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஏன்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, நம்ம ஆளு எப்படியும் பார்த்துருவான். அதனால சொல்லிடுறேன். அடிஷன் ரியாக்ஷன் மட்டும் பார்த்துக்கோம். CH2 டபுள் பாண்ட் CH2. இதுல இதுல சிக்னேச்சரான ஒரு ரியேஜென்ட், ஒரு மாலிகுல் யாருன்னா, ரியேஜென்ட்ல ஒரு மாலிகுல் யாருன்னா, ரியாக்டன்ட் யாருன்னா HBrவும் இந்த ஈத்தீனும். டபுள் பாண்ட் இருக்க மாலிகுலும் HBr. முதல் விஷயம், யூ ஹாவ் டு நோ ஹவு டு செப்பரேட் தயர் சார்ஜ். ഇവിടെ പ്ലസ് ഉണ്ട്, ഈ ആളിന്റെ തലയിൽ മൈനസ് ഉണ്ട്. എടാ ഈ മോളിക്യൂൾ ഉണ്ടല്ല, ആ മോളിക്യൂൾ ഇസ് റിച്ചസ്റ്റ് മോളിക്യൂൾ. ഈ ഗോട്ട് എ പൈ ബോണ്ട്. അപ്പൊ அந்த പൈ ബോണ്ട് இருக்குல்ல, போய் அந்த ஹைட்ரஜனை கிட்டி தூக்கும். தூக்குனதுக்கு அப்புறம் 2 கார்பனுக்கு நடுவுல இருக்க அந்த பாண்ட் ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு கார்பன் கொடுத்திருக்கான். എടാ ഇവിടെ அந்த ஹைட்ரஜன் ഞാൻ ஆட் செய்யும். அப்போ இயாள் இங்க பாண்ட் எலக்ட்ரானோட ஆட் ஆயிட்டா அப்படின்னா, அதுல ஒன் ஆஃப் த எலக்ட்ரான் ஓன்டு பை யார் அப்படின்னா திஸ் கார்பன். தட் ஸோ எலக்ட்ரான் ஆல்சோ கோ டு தட் കാർബൺ. സോ ഇവിടെ പോസിറ്റീവ് ചാർജ് കിട്ടി. ഹൗ ടു ന്യൂട്രലൈസ് ദിസ് മോളിക്യൂൾ? എടാ നെക്സ്റ്റ് വണ് Br- ഉണ്ടല്ലേ, ഇവിടെ ഒരു Br- ബാലൻസ് ഉണ്ടല്ലേ, ആ Br- അറ്റാക്ക് ചെയ്യും. അപ്പൊ പ്രോഡക്റ്റ് CH3 CH2 Br as a product. എടാ இதுதான் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனில் மார்கோனிக் ஆஃப் ரூல் எப்படி இதில் ரோல் பிளே செய்யும், என்ன மாதிரி ரோல் பிளே செய்யும், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இது ஒரு சிம்பிள் அடிஷன் ரியாக்ஷன், இதை நோட் செய்யும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு த அடிஷன் ரியாக்ஷன்ல மார்கோனிக் ஆஃப் ரூல் உள்ள வந்துச்சு, மார்கோனிக் ஆஃப் ரூல் எதை சொல்றான் அப்படின்னு அடுத்த கிளாஸ் படிப்போம். இன்னைக்கு இதோட முடிப்போம். Thank you so much. Good night. Bye bye. Thanks for coming.